gift அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் gift கிடைக்கும். எக்ஸாம்பிள், மேரேஜ் டயத்தில் ஒருத்தருக்கு gift வரும், அல்லது சில பேருக்கு பர்த்டே டயத்தில் சில பேருக்கு gift வரும், அல்லது அனிவர்சரி டைங்களில் gift வரும். எந்தெந்த கிஃப்ட்டுக்கெலாம் டேக்ஸ், எந்தெந்த கிஃப்ட்டுக்கெலாம் டேக்ஸ் போட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ மேரேஜ் நடக்குது, மேபி அவருக்கு என்னன்னா gift எப்படி எப்படிலாம் வரலாம், ஒரு பொருளாக வரலாம், அல்லது தங்கமாக வரலாம், அல்லது கேஷாக வரலாம், இப்படியெல்லாம் வருது. மேரேஜுக்கு gift வாங்கினா டேக்ஸ் கிடையாது. ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க, மேரேஜ் கிஃப்ட்டை எங்கள்கிட்ட காமிங்க, என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோங்கிறத சொல்லுங்க, பட் ஆனால் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதே அது பர்த்டேக்கு கிஃப்ட் வருது, பர்த்டேக்கு கிஃப்ட் வரையில பர்த்டே கிஃப்ட் எல்லாம் டாக்ஸபிள். என்ன சொல்றாங்கன்னா, ரிலேட்டிவ் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கினீங்கன்னா பர்த்டேக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம்ங்கிறாங்க. அதே மாதிரி தான் அனிவர்சரி மற்ற எல்லாத்துக்குமே சொல்றாங்க. இதே இது ரிலேட்டிவ் இல்லாத ஆள்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா டாக்ஸ் பே பண்ணணும். நீங்க மேரேஜ் கிஃப்ட் அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து வாங்கினாலுமே டாக்ஸ் கிடையாது. ஈவன் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஓனர்கிட்ட இருந்து வாங்கலாம், அல்லது அவங்க எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்கலாம், யாருக்கிட்ட இருந்து வாங்கினாலும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை.